சாம் ஆல்ட்மேன் ரொம்ப ப்ரூட்டலா சொல்றாரு, இவங்கலாம் ஜாப்ஸ லூஸ் பண்ண போறாங்க அப்டின்ட்டு. யூசுவலா 75 வருஷத்துக்கு ஒரு தடவ பாதிக்கு பாதி ஜாப்ஸ் இல்லாம போயிடும், இல்லனா எவால்வ் ஆயிடும். 1913ல 1/3 ஆஃப் அமெரிக்கன் வொர்க் ஃபோர்ஸ் அக்ரிகல்ச்சர்ல இருந்துச்சு. 1988ல அது 5% குறைஞ்சிருச்சு. சேம் பீரியட்ல ஒயிட் காலர் ஜாப்ஸ் 20%லேருந்து 60%க்கு இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ரிக்ஷாஸ்லாம் காணாம போய் ஆட்டோஸ் ஆயிடுச்சு. லெட்டர்ஸ்லாம் இமெயில்ஸ் ஆயிடுச்சு. சிடி, டிவிடிஸ்லாம் அமேசான் பிரைம், நெட்ஃபிளிக்ஸ் ஆயிடுச்சு. ஃபிலிம் கேமராஸ்லாம் டிஜிட்டல் கேமராஸ் ஆயிடுச்சு. இதெல்லாம் 75 இயர்ஸ் எவல்யூஷன். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த எவல்யூஷன் டுக் அவே எ லாட் ஆஃப் ஜாப்ஸ். ரிக்ஷா ஓட்டுறவங்க, லெட்டர்ஸ் டெலிவர் பண்றவங்க, சிடி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ், ஃபிலிம்ஸ பேஸா வச்சு வொர்க் பண்றவங்க, இவங்கலாம் ஒண்ணு காணாம போயிருப்பாங்க, இல்லனா வேற வேலைக்கு மூவ் ஆயிருப்பாங்க. இதுக்கு காரணம் அந்தந்த இண்டஸ்ட்ரியில நடந்த டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். சேட்லி த சேம்ஸ் கோனா ஹேப்பன் டு கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் சர்வீஸ் பீப்பிள் வித் ChatGPT. இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா சாம் ஆல்ட்மேன் இப்போ ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கிறார். இதை நிரூபிக்கும் வகையில் ஹோல் கஸ்டமர் சப்போர்ட் டிபார்ட்மெண்ட்டே நாங்க ஆட்டோமேட் பண்ண போறோம் அப்படின்னு லாஸ்ட் இயர் ஆரக்கிள் சொல்லியிருந்தாங்க. சேல்ஸ் ஃபோர்ஸ்ல லைவ் ஏஜென்ட்ஸ் 4000 பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஸோ நீங்க கஸ்டமர் சப்போர்ட்ல இருந்தீங்கன்னா இட்ஸ் டைம் டு மூவ்.